சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம். வாத ஊரடிகளுக்கு உபதேசித்த படலம். மதுரை அருகிலுள்ள திருவாத ஊரை சேர்ந்த தனது பக்தருக்கு அருள் செய்ய தன் திருவிளையாடலை துவங்கினார் சிவபெருமான். இவ்வூரில் திருவாத ஊரார் என்னும் சிவனடியார் வாழ்ந்து வந்தார். இவர் வேத வித்தகர். நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை இவர் தூங்கினாலும் கூட இவரது இதயத்தின் துடிப்பு சொல்லிக் கொண்டிருக்கும். இவர் இலக்கணம், இலக்கியம், சாஸ்திரங்களை தெளிவாக கற்றவர். இவரது அறிவாற்றலை கேள்விப்பட்ட மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் இவரை வரவழைத்து அமைச்சர் பதவியை அளித்தான். ஒரு சமய மன்னன் அமைச்சரையும் தளபதிகளையும் வரவழைத்து தங்கள் படைபலத்தை பெருக்குவது பற்றி உரையாடி கொண்டிருந்தான். அப்போது தங்கள் குதிரைப்படையின் பலம் குறைந்து விட்டது பற்றிய பேச்சு வந்தது. அதை சீரமைக்கும் பொறுப்பை தனது தலைமை அமைச்சரான வாத ஊராரிடம் அளித்தான். அதற்கு தேவையான பொன்னை களஞ்சியத்திலிருந்து எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டான். வாத ஊராரும் பெரும்பொருளை எடுத்து தனியாக ஒதுக்கி வைத்து விட்டார். குதிரை வாங்க செல்வதற்கு நல்ல நாள் பார்த்தார். அந்த நாள் வரும் வரை தினமும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று அன்னையையும் அண்ணலையும் வணங்கி வந்தார். ஒரு நாள் அவரது மனதில் மாற்றம் ஏற்பட்டது. குதிரைகளை வாங்கி ஏன் பொருளை வீணடிக்க வேண்டும்? அழியும் உயிரை காக்க அழிவை தரும் படைபலத்தை அதிகரிப்பானேன்? அவரது சிந்தனை நீண்டது. அவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று சுந்தரேஸ்வரரை பிரார்த்தித்தார். பெருமானே, குதிரை வாங்குவதற்கென பாண்டியன் பெரும் பொருளை அள்ளி தந்திருக்கிறான். படைபலத்தை பெருக்கினால் உலகம் அழியும், சமாதானம் ஒழியும். இந்த கொடிய நிலைக்கு இந்த பணம் பயன்படுவானேன்? இதை உன் கோயில் திருப்பணிகளுக்கு செலவிட்டால் நன்றாக இருக்குமே. உன் பக்தர்கள் வயிறார உண்பதற்கு பயன்படட்டுமே. எனக்கு நீதான் வழிகாட்ட வேண்டும் என்று உருக்கமாக வேண்டினார். நேரத்தில் அர்ச்சகர் அவருக்கு பூவும் திருநீரும் பிரசாதமாக தந்தார். இதை இறைவனின் அனுமதியாகவே கருதி கொண்டார் வாத ஊரார். உடனடியாக படை பரிவாளங்களுடன் குதிரை வாங்குவதாக மன்னனிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார். குதிரை வாங்குவதற்கான பொருள் ஒட்டகங்களில் ஏற்றப்பட்டன. இதைத்தான் எதிர்பார்த்தேன் என்பது போல சிவபெருமான் தன் திருவிளையாடலை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டார். அவர் ஒரு குருவை போல வேடம் பூண்டு கிளம்பிவிட்டார். திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் போய் ஒரு குருந்த மரத்தடியில் தன் பக்தனின் வருகைக்காக அமர்ந்திருந்தார். இந்த உலகம் தன் காலம் உள்ளளவும் உருகி உருகி பாடப்போகும் தேனினும் இனிய திருவாசகத்தை பாடப்போகிறோம் என்பதை வாத ஊரார் அறிவாரா என்ன? அவர் சிவசிந்தனையுடன் தன் குதிரை மேல் வந்து கொண்டிருந்தார். வழியில் உள்ள சிவதலங்களை எல்லாம் தரிசித்தார். முல்லை, பாலை நிலங்களை தாண்டி அவர் திருப்பெருந்துறையை நெருங்கிவிட்டார். அவ்வூரின் எல்லையை தொட்டாரோ இல்லையோ, பக்தி வெள்ளம் உணர்ச்சி பெருக்கெடுத்து அவரது உள்ளத்தையும் உடைத்துக் கொண்டு பீறிட்டது. அதற்கு மேல் அவரால் பயணத்தை தொடர இயலவில்லை. நாம் இந்த ஊரில் தான் தங்க வேண்டுமென இறைவன் திருவுளம் கொண்டு விட்டான் போலும். இங்கேயே முகாமிட்டு விட வேண்டியதுதான் என முடிவெடுத்து படையினரையும் அங்கேயே தங்க உத்தரவிட்டார். அமைச்சரின் கட்டளையை ஏற்று அவர்கள் அங்கே கூடாரங்களை அமைத்தனர். வாத ஊரார் கோயிலுக்குள் சென்றார். ஆத்மநாத பெருமாள் அவரது வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இங்கு மூலஸ்தானத்தில் லிங்கம் கிடையாது. ஆண்டவன் உருவமின்றி இருக்கிறான் என்பது இங்கு தத்துவம். ஆவுடையார் மட்டும் இருக்கும், மேலே லிங்கம் இருக்காது. லிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் அடையாளம் தெரிவதற்காக ஒரு குவளையை வைத்திருப்பார்கள். அங்குள்ள புஷ்கரணியில் நீராடி உடலெங்கும் வெந்நீர் பூசி சிவப்பழம் போல் காட்சியளித்த வாத ஊரார் கோயிலுக்குள் சென்று உருவமற்ற இறைவனை மனதுக்குள் உருவமாக்கி உருகி உருகி வணங்கினார். பின்னர் பிரகாரத்தை வலம் வந்தார். பிரகாரத்தில் உள்ள உருந்த மரத்தடியில் தட்சிணாமூர்த்தியாய் அமர்ந்திருந்த சடை தாங்கிய சிவத்தொண்டரை கண்டார். அவர் முன் விழுந்து வணங்கினார். பாமாலை பாடினார். அவர்தான் சிவம் என்று வாத ஊராருக்கு உறுதியாக தெரிந்தது. அதற்கேற்றாற்போல் தன் திருவடியை தூக்கிய சிவன் தன் முன்னால் பணிந்து விழுந்து கிடந்த வாத ஊராரின் சிரசில் வைத்தார். திருவடி தீட்சை என்றும் சிவ தீட்சை என்றும் இதை சொல்வார்கள். அவரது திருவடி பட்டதோ இல்லையோ, வாத ஊராரின் மெய் சிலிர்த்தது. மளமளவென பாடல்கள் வெளிப்பட்டன. அந்த பாமாலைகளை இறைவனுக்கு சூட்டி நெக்குருகி போனார். பாடியவர் மட்டுமல்ல, இறைவனே கூட அந்த பாடல்களை கேட்டு உருகி போனார். அப்பா, நீ செந்தமிழால் என்னை தாலாட்டினாய். ஒவ்வொரு வார்த்தையையும் முத்தன்பேன். இல்லை இல்லை, மாணிக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். நீ மாணிக்க வாசகன் அப்பா, மாணிக்க வாசகன் என்றார் பெருமான். அன்று முதல் வாத ஊரார் மாணிக்க வாசகர் ஆகிவிட்டார். இனி அவரை மாணிக்க வாசகர் என்றே நாம் அழைப்போம். மாணிக்க வாசகருக்கு மீண்டும் ஆசி அளித்துவிட்டு குருந்த மரத்தடியில் இருந்த தட்சிணாமூர்த்தி வடிவில் இருந்த சிவன் மறைந்து விட்டார். சிவன் தனக்கு காட்சி தந்த அந்த ஊரிலேயே தங்கி சிவகைங்கரியம் செய்ய மாணிக்க வாசகர் முடிவு செய்தார். படையினரை அழைத்தார். குதிரை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்துவிட்டேன். குதிரைகளுடன் நான் ஆடி மாதம் மதுரைக்கு வருவதாக மன்னரிடம் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் இப்போது ஊருக்கு கிளம்பலாம் என்றார். படையினரும் அமைச்சரின் கட்டளையை ஏற்று ஊருக்கு புறப்பட்டனர். பின் தான் கொண்டு வந்த பணத்தை கொண்டு கோயிலை திருப்பணி செய்தார். கும்பாபிஷேகம் நடத்தினார்.
கையிலிருந்த செல்வமும் வேகமாக கரைந்தது. இதனிடையே ஆடி பிறந்து விட்டது. குதிரை வாங்க வந்த ஞாபகமே மாணிக்கவாசகருக்கு மறந்து போனது. அவர் எப்போதும் சிவாய நம சிவாய நம என உச்சரித்தபடியே இருந்தார். பாண்டிய மன்னன் தன் அமைச்சரின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தான். திரு பெருந்துறையில் அவர் தங்கியிருக்கிறார் என்பதை ஏற்கனவே வந்த படை வீரர்கள் மூலம் தெரிந்திருந்த அவன் அவருக்கு ஒரு வீரன் மூலமாக ஓலை அனுப்பினான். ஓலையை படித்த பிறகுதான் அவருக்கு பழைய நினைவே திரும்பியது. நேராக ஆத்மநாத சன்னதிக்கு ஓடினார். ஐயனே, மன்னன் என்னை நம்பி மக்கள் பணத்தில் குதிரை வாங்க அனுப்பினான். நானோ உன் திருப்பணிக்கென செல்வம் அனைத்தையும் செலவிட்டேன். இப்போது குதிரைகளை அங்கு கொண்டு சென்றாக வேண்டுமே, எனக்கு வழிகாட்டி எம்பெருமானே என்று இறைஞ்சினார். அப்போது அசரீரி ஒலித்தது. கவலைப்படாதே மாணிக்கவாசகா, விரைவில் குதிரைகளுடன் வருவதாக பதில் ஒலி அனுப்பு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றது அக்குரல். இறைவனின் குரல் கேட்ட மாணிக்கவாசகர் அவர் சொன்னபடியே மதுரைக்கு குதிரைகளுடன் வருவதாக பதில் ஒலி அனுப்பினார். அரிமத்தன பாண்டியனும் ஓலையை படித்து மகிழ்ந்தான். மன்னன் குறிப்பிட்டிருந்த காலம் நெருங்கியது. குதிரைகள் எப்படி வரும் என்ற கவலையில் இருந்த மாணிக்கவாசகரின் கனவில் தட்சிணாமூர்த்தி வடிவில் தோன்றிய இறைவன், மாணிக்கவாசகா, நீ உடனே கிளம்பு, நான் குதிரைகளுடன் வருகிறேன் என்றார். தனது மானத்தை காப்பாற்றுமாறு இறைவனிடம் வேண்டிய மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டுக்கு கிளம்பினார். அரண்மனைக்கு சென்ற மாணிக்கவாசகரிடம், அமைச்சரே, குதிரைகள் எங்கே, எத்தனை குதிரை வாங்கினீர்கள் என்று கேட்ட மன்னனிடம், அரசே, தாங்கள் இதுவரை பார்த்திராத குதிரை வகைகள் வரிசையாக வந்து சேரும் என்று பதிலளித்தார் மாணிக்கவாசகர். சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம். நரியை பரியாக்கிய படலம். குதிரைகள் நீண்ட நாட்களாக வரவில்லை. மன்னனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மாணிக்கவாசகரை அழைத்து விசாரித்தான். அவர் 3 நாள் தவணை கேட்டார். அதுவும் முடிந்தது. இதன் பிறகு பொறுமை இழந்த மன்னன் வாத ஊரானின் முகத்தில் நான் விழிக்க விரும்பவில்லை. ஏமாற்றுக்காரனுடன் என்ன பேச்சு? அரசு பணத்தை கையாடி அவனை மந்திரி பதவியிலிருந்து நீக்குகிறேன், அவனை சிறையில் அடையுங்கள், சித்திரவதை செய்யுங்கள் என ஆணையிட்டான். மாணிக்கவாசகரின் இல்லத்திற்கு காவலர்கள் சென்றனர். அவர் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார். காவலர்கள் அரசனிட்ட ஆணையை சொல்லவே அவர் ஏதும் சொல்லவில்லை. நடப்பதெல்லாம் அவன் திருவிளையாடல் என அமைதியாக இருந்தார். காவலர்கள் அவர் முதுகில் பெரிய பாறாங்கற்களை ஏற்றினர். அதே நிலையில் சிறைக்குள் தள்ளினார். அந்த பாரத்தை கூட சிவனுக்காக சுமப்பதாக கருதினார் மாணிக்கவாசகர். பாறாங்கற்கள் பஞ்சு போல் இருந்தது. மறுநாள் காவலர்கள் வந்தனர். அந்த கற்களை சுமந்ததால் சோர்ந்து மயங்கியிருப்பார் என நினைத்து வந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவர் வழக்கத்தை விட உற்சாகமாக இருந்தார். அவரை இரும்பு கருவி ஒன்றை கொண்டு தாக்கினார். கண்டபடி திட்டினார். அரசு பணத்தை கொள்ளையடித்ததாக ஒப்புக்கொள்ளாவிட்டால் மறுநாள் தண்டனை அதிகரிக்கும் என்று எச்சரித்து சென்றனர். இதற்குள் மன்னன் விதித்த கெடுகாலமான ஆடி முடிந்து ஆவணி பிறந்து விட்டது. அம்மாதத்தில் வரும் மூலம் நட்சத்திர நாளன்று சிவபெருமான் நந்தீஸ்வரரை அழைத்தார். நந்தி, என் பக்தன் மாணிக்கவாசகன் குதிரை வாங்கி தராத குற்றத்திற்காக பாண்டிய நாட்டு சிறையில் அவதிப்படுகிறான். நீயும் நம் பூதக்கணத்தவர்களும் காட்டிலுள்ள நரிகளை குதிரைகளாக்கி அங்கு கொண்டு செல்லுங்கள். நான் குதிரை வீரனாக உங்களுடன் வருவேன் என்றார். நந்தீஸ்வரரும் மகிழ்ச்சியுடன் அவ்வாறே செய்தார். ஆயிரக்கணக்கான குதிரைகள் மதுரை நகருக்குள் அணிவகுத்து வந்தன. குதிரைகள் பற்றி மன்னனுக்கு தகவல் சென்றது. அவன் பதறி போய் ஓடி வந்தான். மாணிக்கவாசகரை விடுவிக்க உத்தரவிட்டான். குதிரைகளை காண ஆவலுடன் மணிமண்டபத்தில் வந்தான். இதற்குள் சிவபெருமான் தன் லீலையை தொடங்கிவிட்டார். குதிரைகள் மக்கள் கண்களுக்கு தெரிந்தது, மன்னனின் கண்களுக்கு தெரியவில்லை. வாத ஊரானே, என்ன விளையாடுகிறீரா? மற்றவர்கள் எல்லாம் குதிரைகளை கண்டு ஆரவாரம் செய்கிறார்கள், என் கண்களுக்கு தெரியவில்லையே என்றான். மீண்டும் சிறைக்கு அவரை அனுப்பினான். சற்று நேரத்தில் அரண்மனை கொட்டிலுக்குள் ஆயிரக்கணக்கான குதிரைகளும் வீரர்களும் நிற்பதை கண்ட காவலர்கள் மன்னனிடம் சொல்ல, இதென்ன புது குழப்பம் என்று அங்கு ஓடினான். இப்போது குதிரைகள் கண்ணுக்கு தெரிந்தன. இப்படியும் அழகான குதிரைகளா? பாண்டிய நாட்டு குதிரைப்படை போல் இனி எங்கும் குதிரைகளை காண முடியாது. அதோ இந்த குதிரைப்படைக்கு தலைமை வைத்து வந்துள்ளானே ஒரு வீரன். சிவன் அந்த குதிரையில் அமர்ந்திருந்தார். அதை போல் சாமுத்திரிகா லட்சணம் கொண்ட குதிரை இனி பிறக்கவும் செய்யாது, பிற நாடுகளுக்கு கிடைக்கவும் செய்யாது என பெருமை அடித்தான். மாணிக்கவாசகரை விடுதலை செய்து மீண்டும் மன்னிப்பு கேட்டு அவரது அருமை தெரியாமல் இருந்தது பற்றி தன் வருத்தத்தை தெரிவித்தான். குதிரைகள் மன்னனிடம் ஒப்படைக்கப்பட்டதும் தலைமை வீரனாக வந்த சிவனும் அவருடன் வந்த பூதகண வீரர்களும் கிளம்பிவிட்டனர். சற்று தூரம் சென்றதும் அவர்கள் மறைந்து விட்டனர். மாணிக்கவாசகருக்கு மன்னன் அளித்த பரிசு அளவே இல்லை. அதை பெற்றுக்கொண்டு அவர் வீடு திரும்பிய போது உறவினர்கள் எல்லாரும் அங்கு குவிந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தான் கொண்டு வந்ததில் பெரும்பகுதியை அள்ளி வழங்கினார் மாணிக்கவாசகர். பின்னர் பூஜை அறைக்கு சென்று சிவ தியானத்தில் மூழ்கிவிட்டார். இரவாகி விட்டது. மக்கள் உறங்கும் வேளை.
ஊ ஊ என எங்கும் ஒலி கேட்டது. காட்டுக்குள் அல்லவா நரிகள் ஊளையிடும், நாட்டுக்குள் நரி சத்தம் கேட்கிறதே. மக்களுக்கு மட்டுமல்ல, அரிமத்தன பாண்டியனுக்கும் அந்த ஒலி கேட்டது. மக்கள் சத்தம் வந்த திசை நோக்கி ஓடினார். சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம். பரியை நரியாக்கி வையை அழைத்த படலம். குதிரைகள் கட்டப்பட்டிருந்த இடத்தில் அத்தனையும் நரிகளாக இருந்தன. பாண்டியன் கொதித்தான். இந்த அரிமத்தனையே முட்டாளாக்குகிறானா அந்த திருவாத ஊரான்? பிடியுங்கள் அவனை. முதலில் அழகிய குதிரைகளை காட்டினான், இப்போது நரிகளாக்கி விட்டான். மாய வித்தைக்காரனாக மாறிவிட்டானே. பணத்துக்காக இப்படி நாடகமாடுகிறான் என்று வசை மாறி பொழிந்தவன், பிடித்து வாருங்கள் அவனை மீண்டும் என்று கட்டளையிட்டான். காவலர்கள் சென்றனர். அவர் தியானம் செய்த அறைக்கு சென்று கூச்சலிட்டு, பரிகளை நரிகளாக்கிவிட்டு நீர் தியானத்தில் உள்ளீரா? வாரும் எங்களுடன் என இழுத்து சென்றனர். மன்னன் அவரை கடுமையாக பேசினான். பணத்தாசை பிடித்தவனே, உன்னை பார்க்கவே எனக்கு கண்கள் கூசுகின்றன. உன்னை ஆரம்பத்திலேயே கொல்லாமல் விட்டேனே, அதுதான் நான் செய்த குற்றம். இருப்பினும் அரசு பணத்தை உம்மிடமிருந்து கைப்பற்றியாக வேண்டும். அது மக்கள் பணம், அதை கொடுத்துவிட்டு மறுவேலை பாரும் என்றவன், யாரங்கே என்று கைத்தட்டி காவலர்களை அழைத்து, இவனிடமிருந்து பணத்தை கைப்பற்றும் வரை வைகையில் சுடுமணலில் படுக்க வையுங்கள் என்று கட்டளையிட்டான். காவலர்கள் அவரது காலிலும் கையிலும் பெரிய பாறாங்கற்களை தூக்கி வைத்து கட்டி மணலில் படுக்க வைத்தனர். மாணிக்க வாசகருக்கு கால் சூடு பொறுக்க முடியவில்லை. ஆவென அலறினார். மீனாட்சி அம்மன் கோபுரம் தூரத்தில் தெரிந்தது. இறைவா, இதென்ன சோதனை? குதிரைகளை நரிகளாக்கிய மர்மம் என்ன? இத்தகைய கொடுமைக்கு ஏன் என்னை ஆளாக்கினாய் என்று கண்ணீர் விட்டார். அந்த அபயக்குரல் கோயிலுக்குள் இருந்த சுந்தரேஸ்வர பெருமானை உருக்கியது. ஆனாலும் அந்த ஈசன் நல்லவர்களுக்கு சோதனைகளை தந்த பிறகுதான் இறங்குவான் போலும். சுடுமணல் நிறைந்து கிடந்த அந்த ஆற்றில் மழையே பெய்யாமல் திடீரென வெள்ளம் பெருகி வந்தது. காவலர்கள் அடித்து பிடித்துக் கொண்டு கரைக்கு ஓடினார். ஆனால் மாணிக்க வாசகரை கட்டியிருந்த கற்கள் உடைந்தன. அவர் எழுந்தார். அவர் நின்ற பகுதியில் மட்டும் வெள்ளம் அவரது பாதங்களை நனைத்துக் கொண்டு மூழ்கடிக்காமல் ஓடியது. சற்று தூரத்தில் வெள்ளத்தின் அளவு மேலும் அதிகரித்து கரை உடைத்தது. மாணிக்க வாசகர் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. எம்பெருமானை புகழ்ந்து பாடியபடி குளிர்ந்த நீரில் நடப்பது நடக்கட்டும் என நின்றார். சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம். மண் சுமந்த படலம். வைகை நதியின் வெள்ளப்பெருக்கு மதுரை நகரை அலைக்கழித்தது. அரசன் அமைச்சர்களுடன் கலந்து வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை பற்றி ஆலோசித்தான். கரைகள் உடைத்து மதில் சுவர்களையும் சாய்த்ததால் ஊருக்குள் வெள்ளம் வரும் முன் கரைகளை உயர்த்த ஆணை பிறப்பித்தான். வீட்டுக்கு ஒருவர் கரையை அடைக்கும் பணிக்கு வர வேண்டும் என முரசறைந்து அறிவிக்கப்பட்டது. மக்களும் வைகை கரையில் குவிந்தனர். மதுரையில் வந்தி என்னும் மூதாட்டி வசித்தாள். அவள் முதுமையிலும் பிட்டு விற்று பிழைத்தவள். முதலில் பிட்டை சுந்தரேஸ்வரருக்கு நைவேத்தியம் செய்வாள். அதை சிவனடியார் ஒருவருக்கு பிரசாதமாக கொடுத்து விடுவாள். பின்னர் அவிக்கும் பிட்டை விற்க ஆரம்பிப்பாள். வந்தி கிளவிக்கும் கரையை அடைக்கும் பணியின் ஒரு பகுதி தரப்பட்டது. அவளால் அந்த தள்ளாத வயதில் முடியுமா? ஆனாலும் கடமை உணர்வு மிக்க அவள் தன் இயலாமை பற்றி அதிகாரிகளிடம் சொல்லாமல் கூலிக்கு ஆள் தேடினாள். சுந்தரேஸ்வர பெருமான் தனக்கு தினமும் பிட்டிட்டதுடன் தர்மமும் செய்து வணங்கிய அந்த பெருமூதாட்டிக்கு உதவி செய்ய முடிவெடுத்தார். வந்தியின் முன் வந்து நின்றார். பாட்டி, கூலிக்கு நீ ஆள் தேடி அலைகிறதா என் காதுக்கு செய்தி வந்தது. சரி சரி, உன் பிட்டென்றால் எனக்கு அமுகம் மாதிரி. இந்த பிட்டை எனக்கு பசியார கொடு, உன் பங்கு வேலையை செய்துவிட்டு வருகிறேன் என்றார். என்னவோ என் பிட்டை தினமும் சாப்பிட்டவன் போல் பேசுகிறாயே. சரி, இதோ சாமிக்கு நிவேதனம் செய்த பிட்டு. இந்த சிவனடியார் யாரையும் காணல. உன்னையே சிவனா நினைச்சுக்கிறேன். பிட்டை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போ என்றாள். சிவபெருமானும் பிட்டை ரசித்து சாப்பிட்டார். தான் கொண்டு வந்த மண்வெட்டி கூடையுடன் கரைக்கு சென்று வந்திக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை அடைந்து சுறுசுறுப்பாக மண்வெட்டினார். அதன் பிறகு ஒழுங்காக பணி செய்யாமல் மண்ணை வெட்டுவது போலவும் பாரம் தாங்காமல் அதே இடத்தில் கூடையை கீழே தவறவிட்டது போலவும் நடித்தார். சிறிது நேரத்தில் சோம்பல் முறித்தார். திடீரென வந்தியின் வீட்டிற்கு சென்று, பாட்டி, பிட்டுக்கொடு, கூலியில் கழித்துக்கொள் என வாங்கி சாப்பிடுவார். ஒரு பகுதியை வேலை செய்யும் இடத்தில் நின்றவர்களுக்கு கொடுத்தார். அவ்வப்போது ஆடினார், பாடினார். தன்னுடன் வேலை செய்தவர்களையும் ஆட வைத்தார் அந்த ஆடவல்லான். ஆக அவரது இடத்தில் வேலை நடக்கவில்லை. அப்போது தலைமை கண்காணிப்பாளர் அங்கு வந்தார். ஏய், என்ன கூத்து இங்கே? வேலைக்கு வந்தாயா, ஆட வந்தாயா? கிழவியிடம் பிட்டை வாங்கி தின்றுவிட்டு ஆட்டமா போடுகிறாய் என்று கண்டிக்கவும் அரிமத்தன பாண்டியனே பணிகளை பார்வையிட அங்கு வந்து விட்டான். அந்நேரத்தில் கண்காணிப்பாளர் சற்று ஒதுங்கி சென்றுவிட மன்னனை கண்ட லோகநாயகனான சுந்தரேஸ்வரர் ஒரு மரத்தடிக்கு சென்று உறங்குவது போல பாசாங்கு செய்தார். யாரோ ஒருவன் வேலை செய்யாமல் தூங்குவதை கவனித்து விட்ட மன்னன் அங்கே வந்தான். கண்காணிப்பாளரின் கையில் இருந்த பிரம்பை பிடுங்கினான்.
ஓங்கி முதுகில் ஒரு அடி விட்டான். அவன் அலறினான். அவன் மட்டுமல்ல, அங்கு நின்றவர்கள் எல்லாம் அலறினார். உலகமே அலறியது. அடி வாங்கியவர் எழுந்தார். ஒரு கூடை மண்ணை கரையில் கொட்டினார். வெள்ளம் வற்றிவிட்டது. தான் அடித்த அடி தன் மீது மட்டுமின்றி தன்னை சுற்றி நின்றவர்கள் மீதும் விழுந்தது கண்டு அதிசயித்தான் அரிமர்த்தன பாண்டியன். மேலும் ஒரு கூடை மண்ணிலேயே கரை உயர்ந்து வெள்ளம் கட்டுப்பட்டது கண்டு வியப்பு மேலிட்டவனாய் கூலி ஆளாய் வந்தவரை பார்த்தபோது அவர் மறைந்து விட்டார். இந்த அதிசயம் நிகழ காரணமாய் இருந்த மூதாட்டி வந்தியை காண சென்றபோது வானிலிருந்து புஷ்பக விமானம் ஒன்று அவள் வீட்டு முன் இறங்கியது. அதில் வந்தவர்கள் அவளிடம், தாயே, நாங்கள் சிவகணங்கள், தங்களை அழைத்து வரும்படி சிவபெருமானே உத்தரவிட்டார்கள். தாங்கள் எங்களுடன் வாருங்கள் என்று அழைத்து சென்றனர். அவளும் மகிழ்வுடன் சிவலோகத்திற்கு பயணமானாள். உடனே பாண்டியன், எனக்கு அதற்கு அரசாங்கம் இதனால் என்ன பலன் கண்டேன்? விட்டு மட்டுமே சமைத்து அதையும் இறைவனுக்கு சமர்ப்பித்து அதில் கிடைக்கும் சிறு வருமானத்தில் மனநிறைவுடன் வாழ்ந்தவளை சிவகணங்களை நேரில் வந்து அழைத்து செல்கின்றனர். நானோ அரசு, ஆட்சி, பணம், பதவி, சொத்து, சுகமென திரிந்தேன். இதனால் நான் இறைவனிடம் செலுத்திய பக்தியும் பயனற்றதாகிவிட்டது. இனியும் இந்த அரசாங்கம் எனக்கு வேண்டாம். இறைவா, என்னையும் ஏற்றுக்கொள் என புலம்பினான். அப்போது அசரீரி ஒலித்தது. அரிமர்த்தனா, நீ சம்பாதித்த பொருள் எல்லாம் தர்ம வழியில் வந்தது. தர்ம வழியில் வந்த பொருளையே நான் ஏற்பேன். மற்றவர்கள் பகட்டுக்காக வேண்டுமானால் எனக்காக செலவழிக்கலாம். அதை நான் ஏற்க மாட்டேன். உன் பொருளை மாணிக்க வாசகன் செலவழித்ததை நான் அன்புடன் ஏற்றேன். நரியை பரியாக்கி லீலை புரிந்தது நானே என்றது. பாண்டியன் வேகமாக சிறைக்கு சென்றான். அங்கே மாணிக்க வாசகர் இல்லை. கோயிலுக்கு ஓடினான். சுந்தரேஸ்வர பெருமான் முன்பு நிஷ்டையில் இருந்தார் மாணிக்க வாசகர். நடப்பது புரியாமல் சட்டப்படியாக நடந்ததற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்ட மன்னன் மீண்டும் அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டினான். மாணிக்க வாசகரோ அதை ஏற்காமல் அவனை ஆசீர்வதித்துவிட்டு தில்லை அம்பலமாகிய சிதம்பரத்திற்கு சென்று விட்டார்.